இப்போ நம்ம வந்து ஜீப் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். நம்மலாம் வந்து போகிறோம். ஒரு மஞ்சள் கலர் ஜீப்பிலே வி ஆர் கோயிங். தெளிவாக தான்டா சொன்னேன். அப்படியா? சொல்லி ஸ்விம்மிங் பூல் பக்கத்து நில்லு அப்படி அதை வீடியோ பண்ணியிருக்கலாம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்து நில்லு அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கணும் போடுறதுக்கு அப்புறம் நம்ம உனக்கு எந்த மூணு அவனுக்கு சொல்லிச்சு இந்த மாதிரி இங்கே போய் நில்லுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னா இப்படி எட்டி பார்த்துட்டு வருவேன் ஷார்ட் நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொன்னேன். அதுவும் மச்சான் பாரு ஆங்கிள் டயருக்கு வைக்கிறான் பாரு. எதுக்குடா டயருக்கு வைக்கிறேன் அப்படி ஏறி வர்ற மாதிரி இருக்கு. தெரியவே இல்லையடா நம்ம எட்டி பார்த்துட்டு வந்துட்டா இல்லையா கட் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியாது. நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறது. நாங்கள் அதை பார்த்துக்கிருக்கோம். அடுத்து போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ரொம்ப ஹைட்ல இருந்து வருமா. நம்ம வந்து இந்த கீழே ஹைட்டு താഴത്തെ വാട്ടർഫോൾ ഹൈറ്റ് ആ വാട്ടർഫോളിൽ നമ്മൾ പോണേ. വെള്ളം നല്ല ஜிப்லைன் സിപ്ലൈൻ അഞ്ച് ஜிப்லைன் இருக்கா போகிறோம். நம்ம ஃபன் பண்ணுறோம். இதுக்குள்ள உள்ள போய் குளிக்குள்ள போயிடாத. டேய் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் அவர்கிட்ட. வெங்கு ஐயா உட்காரும் போது இப்படி திருப்புறிய இங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த விங்ஸில் வந்து இப்படி போட்டு இது பேர் என்ன ரோப் இது கஷ்டப்பட்டு எப்படி வரும். நம்ம தமிழ் சினிமாலலாம் ஏதோ இப்படி கையை வச்சுக்கிட்டே அப்படியே வர்றது, ஒரு பெல்ட் அப்படி வச்சுக்கிட்டே வர்றது. அட்டே எப்படியா வந்து கரெக்டாக விட்டுருவாங்க. பெல்ட் விட்டு டக்குன்னு விட்டுருவாங்க. இது முடிஞ்சு நாங்கள் அடுத்ததுக்கு கிளம்பி போக போகிறோம். ஆமாம், அங்கே போய் பார்ப்போம். பாய். ஹாய் வாங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க 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 வாங்க. சிரிக்காத, நீ சிரிச்சு தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் ஆகலாம். தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை அது காமெடின்ற பேரில் பண்ணுறானான்னு தெரியல. இந்த பக்கம் நின்றாங்க. ஆனால் அந்த பக்கம் தானே திரும்பினா கார் இந்த பக்கம் திரும்பிடும் நினச்சேன். அந்த மிரர் மாதிரி வரும்னு நினச்சேன். கண்ணாடி கட்டுறான். நல்லா வீடியோ ஏறா இந்த மாசா இருக்கும்டான்னு சொன்னேன். அங்கதான் அப்படி பண்ண, இந்த பக்கம் இப்படி பண்றீங்க. ரெக்கார்டு போட்டான், ஆடியோ ரெக்கார்டும் வரல. ஏன்டா ஆடியோ ரெக்கார்டு சைட்ல வரலையா? நானும் 7-8 வருஷமா பாக்குறேன்.
அவன்கிட்ட கொடுக்காத, கேமரா கேட்டாலும் கொடுக்காத, நீயே வச்சு எடு. அடுத்த ஸ்பாட்ல எடுத்து. டேய் நான் அன்னைக்கு சொன்னப்பே நீ வந்து யோசிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே தவிர்த்துருக்கலாம். என்னைக்குன்னு சொல்லு. சென்னை கூப்பிடலான்னப்ப கல்ச்சுரல்ஸ்ல வந்து சேர வந்தான், ஏய் ஓடுறான்னு அடிச்சு விரட்டி விடலாம்னு சொன்னேன் நான். ஆனா அப்படி நடக்கல. குளுக்கு சீட் போட்டு சேர்த்துக்கிட்டீங்க. போட்டு டீம்ல சேர்த்துனே. இல்லை அந்த யுவராஜ் அண்ணே இவங்களை எல்லாம் சொல்லணும், தம்பி பா நம்ம ஊருக்கார பையன் மாதிரி இருக்கான், நல்லா டேலண்டா இருப்பான் போடா அப்படின்னாரு. கரெக்டா தானே டேலண்ட் பையன். அவரே ஏமாத்திருக்கான், யுவராஜனே ஏமாத்திட்டு கேமராவை எடுக்காத, நீ எடுத்து காட்டுறா அப்படிங்கிறான். அண்ணா உங்களை சொல்லுங்க. நான் வெங்கட்ட சொல்லி வெங்கடனா எடுத்து காட்டுறாங்கண்ணா. ஆமா இந்தா ஒரு எடுத்து காட்ட சொல்லுங்க, இவர் பெரிய இவர் தானே அப்படின்னு. அவர் நேரம் பார்த்து கக்கிடுவாருண்ணே, அவர்கிட்ட போட்டு விடாங்கண்ணே. அவரு ஆஃப் ரோடு சவுண்ட் எல்லாம் எந்த ஊருமே ஒரு அந்த 2 நாள் தான் புது ஊர், 3ஆம் நாள்ல இருந்து பழைய ஊராயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேங் இருக்கு, ஊர்ல இருந்து கிளம்பி சமைக்கலாம் இல்லை, அதாவது இங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுலாம் கிடையாது, போகிற ஸ்கார்பியோ கார்லேயே ஒரு சேவல் ஒரு கோழிலாம் எடுத்து போட்டு வந்துடுறது, இங்கே வந்து வீடை பிடிச்சிடுறது, பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டு அப்படியே கூட ஒரு மாஸ்டர் தூக்கிட்டு வந்துரு. எல்லாம் ஆமாம் எனக்கு தெரியும். ஸ்கார்பியோ கார்ல யாரு சரி சும்மா இருக்கு. என்ன இதுதான் உலகம்னா புரியல. வெங்கட் கண்ணாடி வாங்கி டிராய்டு போட்டுட்டு இருக்கான். நான் போட்டனால அவர் வாங்கவே மாட்டேங்கிறாருண்ணே. நீ போட்ட எனக்கு வேணாம், அந்த ட்ரிப்புக்கே கம்மியா. இல்லை டீமுக்கு ஒருத்தன் இருப்பான், நம்ம வாங்கி பத்திரமா வச்சுருப்போம், அவன் போய் எடுத்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் போட்டு அவன் கண்ணாடின்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். இருந்தால் நம்ம போட்டால் என்னடா நீ அவன் கண்ணாடியை போட்டிருக்கேன் நம்மளே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம், நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். காப்பிரைட் போட்டுருவாங்க. குழந்துருவேன், நீ வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கே நீ ஐடியா பண்ணிட்டு இருக்க. அப்பல இருந்து பாட்டு கேன்சல். எனக்கு ஃபீட்பேக் டேய் சும்மாடா எனக்கு அந்த ஃபீட்பேக் காது ஊதிட்டு போய்க்கிருக்கேன். காது வலிக்குது. ஓய் திருவிழாக்கெல்லாம் இதை வாங்கிடுறாங்க, இவன் ஃபுல்லாக எங்கள் ஊர் காளியத்தா கோயில் திருவிழாக்கெல்லாம் வாங்கிட்டு நல்லா கூட்டமாக போய்க்கிறப்போ காது கடியில் அடிச்சுட்டு ஓடி வீடியோல வச்சிருப்பேன். இவன் தான் அது செருப்பு பிஞ்சிரு. நான் அடிச்சு நீ பார்த்து நீ சுதாகரன் அடிச்சாருண்ணே. அடிச்சது இவன் என்ன இன்னொன்னையும் சொல்லிடுவேன் அப்புறம் பார்த்துக்க. சரி சரி போ போ போ. அந்த வீடியோவில் பண்ணது எல்லாமே சுதாகர் தான். போடா திருவிழா வீடியோ ஃபுல்லாமே சுதாகர் தான். இதுதான் அவ்வளோதான். இதா புறா. ஐயோ வேணாம் நீ எப்படி போடி. மாறு நினைக்க போறேன், சுத்தி ஒரு மாதிரி பாக்குறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்றாங்க. நம்ம ஊர்ல இல்ல, நம்மள யாருக்கு தெரியாது. போலாம் வா, இங்க என்னடா இருக்கு, ஒண்ணும் இல்லை, அந்த பாலத்தை தான் பார்க்க கூட்டு வந்திருக்காங்க. பாக்கலாம். தண்ணி விழுந்து விழுந்து இப்படிதான் நடக்கணும். டேம் திறந்தா அதான்டா இங்க சரியான பள்ளமா இருக்கு. டேம் திறந்தா ஸ்போர்ட்ஸ் தண்ணி வரும்ல, அதை அடிச்சு அடிச்சு அப்படி குழி குழியா மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும்டா. மிரட்சியா இருக்கும், பயமா இருக்கும். இது வந்து பொன்முடி டேம்னு இருக்கு போல. ஆமா, பொன்முடி டேம் கேரளா. அதில் வந்து தொங்கு பாலம். தொங்கு பாலம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா தொட்டில் பாலம், தொங்கு பாலம். தொட்டி மாதிரி தொங்குறதுனால தொட்டி பாலம் சொல்லுவாங்க. நீ தான்டா இது. நான் சிவில் இன்ஜினியர். சொல்லு, ஏதாவது சொல்லு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லு. இது வந்து சஸ்பென்ஷன் பாலம். அது போர்டில் இருக்கு. சொல்லிட்டான், இல்லை இவனே சொல்லிட்டான். வேற சொல்லு ஏதாவது. மங்கநல்லி ஹப்பு, ஆர்சிபிக்கு கப்பு. அப்படியே திருப்பேன் அதை பாரு. எனக்கு இந்த மாதிரி மலையெல்லாம் பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தோணுடா, இது மேலெல்லாம் யாராச்சும் ஏறி இருப்பாங்களா? கண்டிப்பா ஏறி இருப்பாங்க. ஏதாவது கிறிஸ்தவம் போட்டு ஏறி இருப்பாங்க. ஏறி இருப்பாங்கல்ல. வைத்தியக்காரன் சொல்றான், நீ கேட்குறியா? மறையாடுன்னு ஒரு ஆடு இருக்கிறவனே, அது மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் ஏறுண்டா. வேற எதுவும் ஏற போறதுக்கு வழியே இருக்காதுல்ல. இதெல்லாம் கட்டியிருக்காங்க, அப்ப ஏறி போய் பார்த்துருப்பாங்க. அடே மலைக்கு போலாம்டா அவனை, வேற ஏதாவது பக்கத்துல அப்படியே ஏறி இப்படி வர்றதுனா வரலாம். இதுல ஏறி இப்படி மேல போயிருக்கலாம்ல. இது பாறை, பெரிய பாறை. என்ன சொன்னா மலையாடா, அது வரையாடுடா. அதுதான் தமிழ்நாட்டோட தேசிய விலங்கு. தேசிய விலங்கா? தமிழ்நாடு மாநில விலங்கு வேற வரும். அதீங்களா சுதாகரன் கண்டுபிடிச்சிட்டேன், தப்பா சொல்லிட்டாரு. ஏட்டையா என்ன பண்றாரு இவரு? ஏய் வேற ஏதோ பண்றாப்படா. மீன் பிடிக்கிறாரா? டேய்
அத்துறாடி. நீங்க சொல்லுங்க மக்களே, இங்க பாருங்க, நான் எதுவுமே சொல்லல, ஆடியோ உங்களுக்கு பிக்கப் ஆயிருக்கும். மீன் பிடிக்கிறாங்களான்னு அதை பார்த்து கேட்கறாங்க. வலையெல்லாம் வச்சிருக்காரு, வலை வச்சிருந்தா மீன் பிடிக்க ஒரு வேலை இருக்க போகுதுடா அவன் சொன்னா. அப்புறம் கடைசியில் அண்ணே அப்படியா? இவன் ஒருத்தன்டா அப்பப்போ பயமுறுத்தி விட்டுறதா? ஆமாடா, வலையிலாம் வச்சிருக்கேன், வேற அதுல என்ன வேலை இல்ல, ஏதோ பண்றாப்புல அது. டேய் அவர்கிட்ட ஏன்டா கேட்குறீங்க? இந்த ஊர்க்காரங்கள்ட்ட கேள்றா. அது வந்து கன் பலூன் ஷூட்டிங் கேமா. 100 ரூபாய்க்கு 4 பலூன் சுடலாமா. இங்க இருந்து அங்க சுடணுமா? இங்க இருந்து அங்க சுடணுமா. அடிங்க. அங்க தலைவர் இப்ப மேல மேரி வந்து துப்பாக்கி எடுத்து தருவாராம். அங்க இது ஒரு வேலைன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டான். இல்ல பிளாஸ்டிக்கை தூக்கி போடக்கூடாது, இருந்தாலும் பலூன் தூக்கி போறாரு. இது கூட கரெக்டா. ஐயா வாங்க போமா. எப்படி வாங்க போவோம். வித்த காட்டிக்கிட்டு பலூன் சுடுற போட்டி வந்துட்டு நேரமா அதுல அவர் மீன் பண்றாரு, மீன் பிடிக்கிறாரு. அதுல மிதந்து போய் பிளாஸ்டிக் கவர் எடுக்கிறானா. இதுல எப்படி மிதக்க முடியும்? இவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். எப்படி அந்த காலேஜ் வழங்க? ஐயோ நம்ம காலேஜா போச்சு. ஏக்கர்ல எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு தெரியுமாண்ணே? 50 ஏக்கர் இருக்குல்ல. யார்கிட்ட கோடியை பத்தி பேசுறீங்கண்ணே? அண்ணே இன்னைக்கு உங்க சொத்தெல்லாம் வித்தீங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு 40 லட்சம். பக்கத்துல நிக்க முடியுமாண்ணே உங்களால? சாத்துங்கண்ணே அப்படின்னா. நான் செலவு பண்ணிருக்கேன். விற்கணும்னு நினைச்சேன்னா 20 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. சுதாகர் கஷ்டத்துல இருக்கான் போல, குறைச்சி அடிக்கலான்ட்டு அடிச்சிருவாங்க. 15 ரூபா அப்படிமா. ஏன் வராது? வரும். வரக்கூடாது. வரணும்டா. வேணாம் ப்ளீஸ். வாலே வாலே. அடடா மிளகா மாதிரி இருக்கு. என்னப்பா அது? டூட் அது வினிகர், இது பிக்கிள். நீ உப்புல ஊற வச்சிருந்தியோ? ஸ்மெல்ஸ் லைக் வினிகர். இவங்க நம்பி இது போட்டனே வாயில. நல்லா தான் இருக்கு. வெள்ளச்சேரி டு பாண்டிச்சேரி விட்றா வண்டிய, குறுக்கலையம் வந்தாலும் விட்றா மண்டையா. மாமே ஏய் பட்றா அம்மா போட்டே போட்டே. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே ஒரு டயலாக் சொல்லணும். புதிய வானம், புதிய பூமி. அப்படி பண்றீங்க? நான் வெறும் டயலாக் தான் சொன்னேன். எங்க காப்பி அடிக்கின்றது நானே மைக்கில் அப்புறம் பிக்கப் ஆகும். எங்க பண்ணா எடா வெகு, எடா கோபி, கோபி நல்ல புல்லுனே. மாடுகள்லாம் கொண்டாந்து கட்டினோம்னா சரியா மீன் பிடிச்சிருக்காங்க. இவனை பாரு, மாடு கட்டுறது இதை கட்டுறதுன்னு பேசிக்கிட்டு எங்க மீன் பிடிக்கிறாங்க. சேலையோட அப்படி இப்படி படுத்திருக்கணும். அப்ப இந்த ஹீரோ அப்படி நடந்து வருவாரு. இப்படி அண்ணே 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 வேணாம்ண்ணே, வலிக்கிறாமண்ணே. நீங்க செருப்பு, இந்த ஹவாய் செருப்பை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஓட. ஹவாய் செருப்பு, ஹவாய் செருப்பு 5000 ரூபா. ஹவாய் செருப்பு அங்க வர அவனை பேசிக்கிட்டான். போன் விழுக போகுது. போன் விழுக போதியா? விழுந்துருச்சியா போனு? கண்டுக்காத. இரு கேஷுவலோட சைலண்ட்ல போட்டுரு. சரி வாடா வாடா வாடா. முதல்ல கிடக்க போறா வாங்கடா. இங்கே கிங்ஃபிஷர் பாட்டில் கிடக்கு, அதை விட்டுட்டு அங்கே மான் மண்டையை பார்க்க போயிட்டேன். கேஷுவலா அப்படியே வேற டாபிக் போயிட்டு இருக்காங்க. பாட்டில் சரி வாடா வாடா. இதுக்குள்ள போட்டுருக்காங்க. அப்படி ஹவாய் செருப்புங்கடா போட்டு. ஹவாய் செருப்பு என்னடா செருப்பு? ஹவாய் இப்படி சொல்றாங்கன்னு தான் இந்த செருப்பு வாங்கினேன். இதை வாங்கி ஹவாய் செருப்புன்னு சொல்றானே. என்ன மாடல் தெரியாது. தெரியாம இங்க வந்து பாரு, காலை பாருங்க. அது அடிடாஸ் கம்பெனி. இல்ல அடிடாஸ் கம்பெனி தான். என்ன பேர் ஸ்லைடு. இது மாடல் இதே போட்டு நம்பர் போட்டுருக்கோம். குனிஞ்சா அடிப்பீங்க, அடிக்க மாட்டீங்க. அடிக்க மாட்டேன்னு சொன்னதானே குனிஞ்சு நான் அப்புறம் சொல்லுவேன். ஏய் அடிக்காதடா, கில்லுடா. கேமரா பேக்கு. கேமரா முடிச்சிடான். இல்ல கத்துன்னு கத்துறேன். பண்ணிக்க ஹீரோயின் ஒரு பேச்சுக்கு படுத்திருக்கேன். இப்படி படுக்க போட்டீங்க. தூக்குங்க. ஏய் இங்க மாடு கட்டுவாங்க தான் போறடா. கரெக்ட்டா தான் சொல்றேன். அப்படியா? அதான் கரெக்ட்டா தான் இவன் ஏன் சொல்றான்? நல்ல புல்லா இருக்கு, மாடு மேயுமேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல மாடு இருக்குல்ல, நாங்க விவசாய குடும்பம்ல. இந்த மாடு கீடு ஒரு விலங்கு ஒண்ணுமே நான் பாக்கறடா. அது ரேர் நாய்.
ஆமா நாய் ரேர் நாயின்னு நாயை ரேரா பாக்குறேன். இங்க கேரளால நாய் ஒரு மாதிரி எல்லாரும் கடிக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் திருநாய் எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியாடா? ஆமா. சரி போலாம். அருமையா தான் இருக்கு இந்த இடம். ரம்மியமான ஒரு நல்ல ஸ்பாட் ஒரு இடம். ஆனால் அடுத்த இடங்களை பார்க்க வேண்டிய ஒரே காரணத்துக்காக இந்த இடத்தை சுற்றி போடுறாங்க. தண்ணி தாகமா இருக்கு எனக்கு ரொம்ப. இந்த அண்ணா இங்க இருக்குங்க. புள்ளலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, ரீல்ஸ் உரிச்சிருப்பாங்க. ஆமா. நம்ம ரீல்ஸ் எடுக்குமா? எடுக்குமா? என்ன ரீல்ஸ் எடுக்கலாம்? அதான் எடுக்கும். கப்புள் ரீல்ஸ் எடுக்கணும். யார கப்பலா மாத்த போற நீங்க? கோபி என்ன பண்ணுவாரு, இல்லைன்னா நான் பண்ணுவேன், அவ்வளோதான். வெள்ளை டிஷர்ட் இங்க பாருங்க. ஐயோ அண்ணா அண்ணா டிஷர்ட் வாங்கி கொடுத்துருங்க. இங்க நான் பண்ணி பதறேன் பாருங்க. இங்க போறீங்க, இங்க போறீங்க. என்னது இந்த? வாங்க இங்க 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 ஃபுல்லா இருக்கா? அண்ணே போற கணக்கு அது புல்லுன்னு நினைச்சு போய் சாஞ்சிக்கிட்டு சாணி இச்சா கூட அதாவது உருண்டு அப்பதான்டா இது லீஸ் எஃபர்ட், இது கம்மியான லெஸ் எஃபர்ட், மோர் பவர்ஃபுல். இப்படி ட்ரெக்கிங் போகலாம்ல. ட்ராக்கிங் போறியா? யாராவது அசிங்கம் வச்சிருப்பாங்க, அதை மிதிச்சிட்டு வாங்க. நான் என்ன டிராவிடா? அசிங்கத்தை மிதிக்கிறதுக்கு நான் என்ன டிராவிடா? உட்காந்து தான் கத்தாம எங்கேயா இருங்க, அதுக்கு தான் மேடை போட்டுருக்காங்க. கட்டா ஓடிட்டு இருக்கா? ஆமாடா. வா ஆனா வலிக்கல, நான் கில்ல இல்ல. டிராவிட் பெர்ஃபார்மிங் ப்ளஸ் 500. ஸ்கூல்ல எல்லாம் வாத்தியார் அடிக்கும் போது உண்டு மயில அந்த மாதிரி சினிமால அவனை கூப்பிடுங்க, சூப்பரா அடிப்பான். உங்களுக்கு தெரியும்ல, சென்சிட்டிவ் தெரியாது எனக்கு. சீரியலுக்கு ஏத்த ஆளு. அது விஜய் டிவி சீரியல்ல ஹீரோ நடிக்க போறாங்க. செல்லமான ராஜாவே. ஜெய் டிவி லெவல்லாம் இல்ல செல்லமான ராஜாவா? ஏய் விஜய் டிவி சீரியல்லாம் உனக்கு அவ்வளவு கேவலமா போட்டா? சிறகடிக்க ஆசையெல்லாம் பார்த்துருக்கேன். ஒன்றும் தெரியாது. அடுத்த சின்ன சின்ன நாள் பார்த்தீங்கன்னா போதும், 3ஆம் நாள் இழுத்து ஒன்னே உட்கார வச்சுருவாங்க. ஆமா, நான் பாத்துட்டு இருக்கேன். ஆடா நாதாரி நீ சொன்னா உண்மையிலே பாக்குறீடா உட்காந்து. இல்ல மாமியார் வீட்டுல பார்த்தாங்க, அப்படியே ஒட்டிக்கிச்சு எனக்கு. அதுவும் புது ட்ரெண்ட் மாத்திட்டாங்க எல்லாம். ஆமா, சீரிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல்ன்ற பேரு. ஆத்தி கிளம்பு கிளம்பு. கன்ஃபியூஸ் ஆகி அழுகாதீங்க, என்ன பாட்டு வார்த்தை என்னங்கிறது கண்டுபிடிச்சாங்க. என்ன பேர் என்ன? ஜோபி அண்ணா. கோபினா கோபியா? ஓ ஜோபி. ஜோபிடா. ஏய் நான் ஜோபின்னு தான் சொன்னேன். இது ஆச்சு. ஜோபி பசங்களை ஓட வர நேரம் இதுன்னு ஒரு டெம்ப்ளேட் வர இருக்குல்ல. என் ஃபோன் வந்துருக்காயா? ஜோபினா டேய் ரெக்கார்டே போடலையா? ஃபோன் பண்றா, நம்பர் வாங்கிருக்கேன், ஏன்டா கத்துற? 6 நடி. என் ஃபோன் வந்துருக்கா? ஆமா நான் ஏய் என் ஃபோன் வந்துருக்கா? ஏன் டப்படா கொடுத்த? இல்லையா நீ வாங்கி வச்சுட்ட. நான் இந்த ரிசீவர் கூட இருக்கா? இல்லையாடா, பார்த்தேன் அங்க போனேன். இங்க எடுத்து ஆனா போலாமாண்ணா? கீழே விழுந்துருச்சா பாப்போம். வாங்க. என்னை போட்டு பெரட்டினீங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சுக்கலாம். அந்த பேக் வச்சுட்டு வந்துடுவா அண்ணன்ட்ட சொல்லிட்டு. இரு வரட்டும் ஜோபி அண்ணா. இருக்குன்னு வருது, மேற்கொண்டு வர கீழே இறங்குறானே. இதான் எடுத்து வச்சுன்னு சொல்லி சாவடி வாங்க போட்டு விடு டிராக்டர். டேய் அவன் தாண்டா எடுத்து வச்சுட்டு ஒன்று இது பண்ணிக்கிருக்கான். எடுத்து வச்சிருக்கான். அவன்கிட்ட தான் இருக்கு, செக் பண்ணி அவனை. பையா சுதாகர் அவன்கிட்ட தான் இருக்கு, நீ வாவா. இப்ப காமிச்சாயா? வலிலாம் வாங்கல, கையை பயங்கரமா வலிக்கும். விளையாட்டு ஜோக் ஃபன். சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். ஃபோன் எங்கடான்னு கேட்டேன். ஏன் இல்லைனே அப்படின்றீங்களா? பிரேம் வச்சுக்கலாம். இப்போ பாரு கட்டாயிச்சா? அது கோபி எடுத்து சொல்லு. ஒரு மாதிரி டிஸ்டார்டடா இருக்காது. நான் தான் எடுத்து வச்சிங்க நின்று வீடியோல எல்லாம் வந்துருச்சு. பதிவாயிருச்சுல. விரட்டிட்டு போனப்போ ஃபோன் விழுந்துருச்சு.
அப்படியா? நீ கண்ணாடி போட்டுருந்த அதனால உனக்கு காது கேட்கல. நான் 2 தடவை வான் பண்ணேன். கண்ணாடி போட்டா காது கேட்காது. யாரோ சொன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கீழே விழுந்துச்சு உண்மையாலுமே. கத்திக்கிட்டே கிடந்தேயா. போன்ல போதியா வீடியோல இருக்கு. ஃபுட்டேஜ் வேணா இருக்கு பாத்துக்க. உன் தப்பு தான். இது கூட யாரும் குறை சொல்ல இங்க வச்சுட்டே கொடுத்தா நான் போய் தேடுற மாதிரி தேடுறேன்னு சொன்னேன். இவனா தேடி நான் கண்டுபிடிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன்னு. அதுக்குள்ளே நீங்க அங்க இருந்து போட்டு விட்டீங்க. நான் தேடி எடுத்து கொடுத்து அடிச்சீங்கன்னு அவர் ஃபீல் பண்ண வச்சிருப்பேன். நான் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ சொன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இருங்க இதுக்கப்புறம் நான் எதுக்குமே உனக்காக ஃபீலே பண்ண மாட்டேன். என்ன